இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் குணமாக்கும் சிலுவை என்கிற தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. நமக்கு வேண்டிய அந்த சுகம் யார் அண்டையில் இருக்கிறதாம்? இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வியாதிகள் பலவேறு பட்டு இருக்கலாம், ஆனால் அதற்கு தீர்வு யார் என்று வேதம் சொல்லுகிறதாம்? இயேசு கிறிஸ்துவே. அந்த தீர்வு நம் சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல, நம் ஆவிக்கும் நம் ஆத்மாவுக்கும் தீர்வை தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை எப்படி வேதம் சொல்லுகிறதாம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு அருளுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு, நாம் குணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். எனவே அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் குணப்படுகிறோம். ஆம்.